ஊரில் குட்டி சந்தை வெளியே வர்ற மாதிரி. இது மொத்தம் 400 மீட்டர் உயரத்துக்கு போகுது. மொத்தம் 6 மீட்டர். ஸோ இந்த ராக்கு வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் சாலிட் ஆஸ் அ ராக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் காரணமே இந்த இதுதான். லாஸ்ட் 2 எபிசோடில் க்ரூஸ் ஷிப் எப்படி இருந்ததுன்னு சுற்றி காட்டியிருப்போம். அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். நாங்கள் இந்த க்ரூஸ் ஷிப் வந்து பார்சிலோனாவில் ஏறினோம். ஏறி அது ஃபஸ்ட்டு வந்து நாள் ட்ரிப்பு வந்து ஜிப்ரால்டரில் நிறுத்தினாங்க. இந்த ஜிப்ரால்டரில் வந்து ஒரு 8 மணிக்கு இறக்கி விட்டாங்கன்னா திருப்பி டே ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு 6 மணிக்குள்ளே ஈவினிங் 6 மணிக்குள்ளே ஷிப்பில் வந்து ஏறிடணும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு ஷிப்பில் ஏறிட்டோம்னா அது வந்து அடுத்த நாள் எந்த டே ட்ரிப் போகிறோமோ அந்த இடத்துல போய் க்ரூஸை நிறுத்துவாங்க. வாங்க இன்றைக்கி ஜிப்ரால்டரில் என்னென்ன பார்த்தோன்னு பார்க்கலாம். ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரால்டரில் இருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் பக்கத்தில் வரும். இது வந்து யூஎஸோட யூஎஸ் இல்லை யூகேவோட டெரிட்டரி. இங்கே வந்து 32,000 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதோட பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். 6.5 கிலோமீட்டர் தான் வரும் இந்த ஊரேவும். 6.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். 6.5 ஸ்கொயர். ஸோ ஒரு 3 அவ்வளோதான். இந்த இந்த ஏரியா தான். இந்த மலை மட்டும்தான் இந்த ஜிப்ரால்டர் ஊர். 32,000 பேர். இது பேர் வந்து ராக். அதுக்கு மேலே போகிறோம். நாங்கள் போகலாம். நம்ம ஊரில் பழைய போஸ்ட் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. இது வந்து பிரிட்டிஷ்குரிய ஸ்டைல் தான். பிரிட்டிஷ் அந்த ராணியோட சிம்பிள் போட்டிருக்கு. பிரிட்டிஷ்குரிய இது அதோட இன்னும் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் பசங்களாம் நிறையா போயிட்டுருக்காங்க. அவங்களோட யூனிஃபார்மோட தான் போயிட்டுருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் வந்து வேலை. நாம் வந்து ஓல்டு சிட்டிக்குள்ளே நடந்து கிராஸ் பண்ணி அப்புறமா கேபிள் கார் பிடிச்சி ராக் மேலே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி வரணும். பப்ளிக் டாய்லெட் எப்படி இருக்கும் பாருங்க. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் டாய்லெட்டுக்கு. பப்ளிக் டாய்லெட். இது வந்து ஜிப்ரால்டரோட பழைய சிட்டி. இதுக்குள்ள தான் இப்போ போகிறோம். இது உள்ள நுழையிறதுக்கு வந்து கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட சைனா, ஹாங்காங் சைனாட்ட இருக்கிற மாதிரி கல்ச்சர் எல்லாம் வந்து இது வந்து ஸ்பானிஷ் கல்ச்சர்னாலும் ஊர் வந்து பிரிட்டன் கிட்ட இருக்குது. பட் ரொம்ப சின்ன இடம்தான். இதுதான் ஜிப்ரால்டரோட பழைய ஊர். கோட்டை மாதிரி இருக்குது. உள்ளே நுழைஞ்சோம். இது 1704 வந்து ஸ்பானிஷ் கூட சண்டை போட்டு பிரிட்டிஷ் இந்த ஏரியாவை பிரித்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1713 இது வந்து கிரேட் பிரிட்டனோட சேர்ந்துருச்சு.
அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி போல் ரெஃபரண்டம் இது பண்ணி தனியாக பிரியிறீங்களா ஸ்பெயினோட சேர்றீங்களான்னு கேட்டுட்டு 2லையுமே ஜிப்ரால்டர் மக்கள் வந்து ஸ்பெயினோட சேரலை, கிரேட் பிரிட்டனோட தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அது கிரேட் பிரிட்டனோட தான் இருக்குது. பழைய ஊர் மாதிரி இருக்குது பார்த்தியா, அப்படி தரையெல்லாம் இதை கல் போட்ட வச்சுருக்காங்க. சின்ன ரோடு. இந்த சந்து பேர் நம்ம ஊரில் புட்டு சந்து வெளியே வர்ற மாதிரி. வித்தியாசம் இருக்குது. ஓ மை காட், இதெல்லாம் டெய்லி படியில் ஏறி எப்படி தான் இறங்கி வருவாங்க. வீடு மேலே வரைக்கும் இருக்கு. ஒரு டெம்போ மாதிரி இருக்கு, சின்ன லாரி. இதுவும் பியர் பண்ணுங்க. நிறைய டைமண்ட் கடையாக இருக்கு. விஜய் வீடியோ கேம்ஸ் தான் நிறைய நம்ம இருக்காங்க. யூகேவோட டெரிட்டரினால யூகேவோட இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ் ஜுவல்லரி இந்த இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸில் அதே ரெட் கோட் போஸ்ட் பாக்ஸ் ராயல் மீல். நம்ம ஊர் கேட் போட்ட வீடு மாதிரி இருக்கு. இல்லை அதே தான் நம்ம ஊர் கேட் போட்ட வீடுகள் மாதிரியே இருக்கு. ஆஸ்பத்திரி போல் கிளினிக், டென்டல் கிளினிக். கேபிள் கார் ட்ரிப் எடுக்க போகிறோம். அது வந்து 6 நிமிஷத்தில் மேலே கொண்டே விட்டுரும். அங்கே உள்ள ராக்கை வந்து போய் பார்க்கலான் இருக்கோம். இது மொத்தம் 400 மீட்ரு உயரத்துக்கு போகுது. மொத்தம் 6 நிமிஷம் மேலே வரைக்கும் போகும். இது மேலே போகிறது எவ்வளவுன்னு தெரியல, போய் பார்ப்போம் எவ்வளவுன்னு. நம்மளோட ஷிப் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு வீடுகள் நிறைய வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு.
மலை உச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த மலையில் வந்து கேவ் இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது, டனல் இருக்குது, அது போக பேட்ரி 2 இருக்குது. பேட்ரினா வந்து யாரும் வர்றாங்களா, இந்த நாட்டுக்கு படையெடுத்து வர்றாங்களான்னு பார்க்குறதுக்குரிய கண்காணிப்பு இடம். உள்ளே போனவுடனே பேட்ரி தான் இருந்தது. ஸோ அதைத்தான் நாங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கோம். வரும் இந்த இதில் எவ்வளோ காட்ட முடியுமோ அதை காட்டுவோம். அடுத்து தொடர்ந்து வரும் எபிசோட்லேயும் இந்த ஜிப்ரால்டர் தான் வரப்போகுது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்பிரிக்கா அங்கே தூரத்தில் சரி இருக்கும். ஆப்பிரிக்கா இந்த மலை, இந்த மலையெல்லாம் ஆப்பிரிக்காவில் இருக்குது. ஆப்பிரிக்கா மலை, இது யூரோப்பு. ஆமாம், ஸ்பெயின். நம்ம இருக்கிறது ஜிப்ரால்டர். ஆமாம், அதுக்கு நடுவில் உள்ள கேப் வந்து வெறும் 9 மைல் தான். ஆப்பிரிக்கா 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் தான். 6 சம்திங் மைல் தான் ரெண்டுக்கும் நடுவில். ஸ்பெயினுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும். ஆமாம், ஸ்பெயின் இல்லை, ஜிப்ரால்டருக்கும் ஆப்பிரிக்காவுக்கும். ஓகே. இங்கிட்ட என்ன ஏறி போகுது? கண்ணு கெட்டின வரைக்கும் கடல் கடல். இதுதான் ராக்கு. இந்த ஃபுல்லாக நம்ம இருக்கிறது தான் ராக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராக் வந்து ரொம்ப சாலிடாக இருந்திருக்கு. பல வார்களுக்கு வந்து எல்லோரும் இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணப்பையும் இந்த ராக்கில் இருந்து நிறைய டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ரோமன் எம்பையர்லாம் இருந்தப்போ இதுதான் எண்டுன்னு நினச்சிருக்காங்க. வேர்ல்டோட எண்டு இந்த இதோட முடிஞ்சிருச்சு, இதை தாண்டி போனால் ரிஸ்க், லேண்ட் இல்லை அப்படின்னு. ஏன்னா போய் பார்த்துருப்பாங்க, அட்லாண்டிக் ஓஷன் ஆரம்பிச்சிருது இந்த கேப்புக்கு அப்புறம். ஏன்னா அங்கே ஆஃப்ரிக்கா, இது யூரோப்பு. இதை தாண்டி வெளியில் போயாச்சுன்னா உலகமே கிடையாது, இதுதான் உலகத்தோட எண்டுன்னே நினச்சிருக்காங்க. ஸோ இந்த ராக்கு வந்து ரொம்ப சாலிடாக இருந்திருக்கு. இன்றைக்கும் நம்ம இங்கிலீஷில் சாலிட் ஆஸ் அ ராக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் காரணமே இந்த இதுதான். இந்த ராக்கை வச்சு தான் சாலிட் ஆஸ் அ ராக்குன்னு வந்திருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அது வந்து சாலிட் ஆஸ் அ ராக்குன்ற அந்த டேர்ம் வந்து இந்த ராக்னால தான். ஏன்னா இதை யாருமே கேப்சர் பண்ண முடியல, உடைக்க முடியல, அது பாட்டுக்கு இருந்திருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இனிமேல் அடுத்து சாலிட் ஆஸ் அ ராக்குன்னு எங்கேயாவது நம்ம பேசணுன்னா இங்கிலீஷில் சொல்கிறப்ப இதைத்தான் ஞாபகம் வரணும். இந்த குரங்கு வந்து ஹோல் ஆஃப் யூரோப்பில் வேறு எங்கேயுமே மங்கீஸோ இல்லை ஏப்ஸே கிடையாது. இங்கே மட்டும்தான் இருக்குது குரங்கு. இது எப்படி வந்துச்சுன்னு இன்னும் தெரியலை. எப்படியோ ஆஃப்ரிக்காவிலேருந்து எப்படியோ நீந்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு குரூப்பு 300 குரங்கு தான் இருக்குது அந்த ஏரியாவில். ஹோல் ஆஃப் யூரோப்பில் இந்த ஒரு இடத்துல தான் நேச்சுரல் ஹேபிடேட் வளர்க்குறது, ஜூவில் வேறு. ஆனால் ஏப்ஸுன்றது வந்து இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த குரூப்பு ஒரு 300 குரங்கு தான். ஒரு பெரிய கூட்டம் மட்டும் எங்கே எப்படியோ ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்துருக்கு. அது இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த குரங்குகள் பிரகாசம் பண்ணுது, எதுக்குன்னு தெரில, என்னதான் பண்ணுமோ தெரில. கார் மேலே ஏறி நின்றுக்குது. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. ஹலோ, இங்க வரியா? நானும் ரவுடியா? நீ இந்த ஏரியால பாத்தே கிடையாது. நான் இந்த ஏரியால ரவுடின்னு பாமாயிட்டியா? நானும் ரவுடி நிக்கிறேன், பேசிக்கிட்டு ஏறுவியா? ஏய் வண்டி ஏறா. வாண்டடா வந்து ரவுடிங்கற நம்ப மாட்டேங்கற. ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். அங்க கேமரா புடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பையில இருந்து ஏதோ எடுக்க பாக்குறேன். வாட்டர் பாட்டில் எடுக்க பாக்குறேன். இன்னும் வச்சுக்கோ, கையில வச்சுக்கோ. சொரிஞ்சல் எல்லாம் வேன் மேலதான் ஒரே ஆசை. ஏறி தவி கிடக்குங்க. என்கிட்ட எதுவும் வாங்க முடியாது, நான் அண்டையிலே போட்டுருவேன். ஸ்கை வாக்குக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்கோம்.
இங்கேயும் சுற்றி குரங்காக தான் இருக்குது. நல்லா ஒரு 5 அடிக்கு கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. கீழே பாட்டம் வந்து கிளாஸ் பாட்டமாக இருக்குது. கொஞ்சம் கால் நடுங்குது, ஆனாலும் நடக்கிறேன். இதே ஸ்கை வாக்கு. கீழே உள்ள இதை பார்த்துட்டே நடக்கிறாங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. ஸ்கை பிரிட்ஜை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மலை உச்சியில் இன்னொரு பேட்ரி இருக்குது நாங்கள். ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லி அதை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து ஒஹாரஸ் பேட்ரின்னு சொல்லி இன்னொரு கோட்டை மாதிரி. இது வந்து பிரிட்டிஷோட இடமா இருந்திருக்கு, மிலிட்ரி பேஸாக இருந்திருக்கு. இங்கே வந்து ஸ்பை கிளாஸ்னு ஏதோ ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 2005லேருந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, யாருனாலும் போய் பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து ரீஃபர்பிஷ்மெண்ட்டுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டெம்ப்ரரியாக. ஸோ இப்போ வந்து குரங்குகளோட கொட்டாரமாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து சும்மா அப்படியே மேலே போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. இது கோட்டையா இல்லை இதுவும் பேட்டரி தானே? கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட ரேட் அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கையெடு. ஏன் சைக்கிளே போறீங்களா? உள்ள வாங்க. எங்க மாப்பிள்ள வாங்க உள்ள வரமாட்டேன் சொன்னாங்களே, உள்ள வரமாட்டேன். மாப்பிள்ள நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்ததுனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. ஜிப்ரால்டரோட ஃபஸ்ட் பார்ட் வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த பார்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய். அடுத்து என்னது செயின்ட் மைக்கேல் கேவ்ஸா, அதுக்கு போகிறோம். செயின்ட் மைக்கேல்ஸ் கேவ் வந்து நேச்சுரல், இது லைம் ஸ்டோன்னால மழை பெஞ்சு தண்ணி ஓடி உள்ளுக்குள்ளே அரிச்சு உள்ளே வச்சு நம்ம பாருங்கள் அரிச்சு கேவ் ஃபார்ம் ஆயிடுது. அப்படி அந்த கேவை தான் போய் பார்க்க போகிறோம். நாங்கள் போய் பார்க்கலாம். செயின்ட் மைக்கேல்ஸ் கேவ்.